இப்போ அரசியல் எதிரின்னு சொன்னவங்க டிவிக்கு பண்ண மிஸ்டேக்ஸ்க்கு எதிராக ரியாக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் கொள்கை எதிரின்னு சொன்னவங்க இது வந்து விஜய் அவர்கள் வந்து பண்ண இந்த தவறை என்னையா நீ கொள்கை எதிரின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி விஜய் அவர்களை விமர்சிச்சிருக்கணுமா வேணாவா? இப்போ இந்த இடத்துல விஜய் அவர்களை வந்து அவங்க விமர்சிக்காம விஜய் அவர்களை காப்பாற்றக்கூடிய வேலையில வந்து ஈடுபடுறாங்கன்னும் போது இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் நம்மளுக்கு புரிய வருது. விஜயை சுற்றி இருக்கவங்க எல்லாம் யாரு? ஒருத்தர் ஐஆர்எஸ் ஆஃபீஸர், அவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தாருன்னு சொல்றாங்க. அடுத்ததா வந்து இவரை வந்து ஐடி ரைட் பண்ண ஒருத்தர் வந்து இவருடைய கட்சியில வந்து சேர்றாரு. ஆர்எஸ்எஸ்ல வந்து தீவிரமா இருந்தக்கூடிய நிர்மல்குமார் வந்து இவருடைய கட்சியில வந்து இணையறாரு. டிவிகே கட்சி ஆப்பை வந்து டிசைன் பண்ணக்கூடிய அந்த வேலையை வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய பிரமுகர்கிட்ட அந்த கம்பெனி கிட்ட இவங்க கொடுக்குறாங்க. இது போல வந்து டிவிகேவை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கன்ஸ்பிரசி இருக்குல்ல, இது வந்து டிவிகேன்ற ஒரு அமைப்பையே கட்சியே பிஜேபி வந்து உருவாக்கி ஒரு ஸ்பாய்லராக உருவாக்கி தமிழ்நாட்டில் வளர்த்தெடுக்க நினைச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையிலிருந்து தான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியுது.